அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிந்தவூர் பிரதேச வட்டார அமைப்பாளர்கள், வட்டார இளைஞர் அமைப்பாளர்கள், பிரதேச இளைஞர் அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற வைபவம் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் கௌரவத்திற்குரிய எம் அஷ்ரப் தாஹிர் அவர்களின் தலைமையில் நிந்தவூர் பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இன்று தற்போது ஆரம்பமாகின்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவத்திற்குரிய அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் சார் அவர்களையும், கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், முன்னாள் நிந்தவூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ எம் அஷ்ரப் தாஹிர் அவர்களையும், விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய புத்தள மாவட்ட அமைப்பாளர், கட்சியின் உயர்பீட உறுப்பினர் கௌரவ எம் தாஹிர் சார் அவர்களையும், அரசியல் உச்சபீட உறுப்பினர்கள், உயர்பீட உறுப்பினர்கள், மாவட்ட குழுவின் செயலாளர், பொருளாளர், உபதலைவர், மாவட்ட குழு உறுப்பினர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், வட்டார மற்றும் இளைஞர் அமைப்பாளர்கள், கட்சியினுடைய தூண்களாக இருந்து கொண்டிருக்கின்ற கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் ஏனையோர் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு எமது நிகழ்வை ஆரம்பம் செய்யும் முகமாக மத அனுஷ்டானத்தோடு ஆரம்பமாகின்றது. அனைவரும் எழுந்து நின்று மத அனுஷ்டானத்துக்கு மரியாதை செலுத்துவோம். நன்றி. வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்ற வரவேற்புரை தற்போது இடம்பெற காத்திருக்கின்றது. இதனை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது நிந்தவூர் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர், இளைஞர் அமைப்பாளர் கௌரவத்திற்குரிய ஹாரூன் அம்ஜத் அலி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக, அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிந்தவூர் பிரதேச அமைப்பாளர்கள், வட்டார இளைஞர் அமைப்பாளர்கள் மற்றும் கிராம சேவகர் பிரிவு அமைப்பாளர்களுக்கான நியமன பத்திரம் வழங்கும் இன்றைய சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் பேரானந்தத்துடன் வரவேற்கிறேன். முதலில் எமது அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு எமக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரிஷாட் பதியுதீன் சார் அவர்களை மிகவும் மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்றவனாக, அடுத்ததாக எங்களுடைய திகாமடுல்லை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் தாஹிர் சார் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய விசேட அதிகாரியாக வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம் தாஹிர் சார், பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று எம்முடைய உயர்பீட உறுப்பினர்,
புத்தள மாவட்ட அமைப்பாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவர்களை அன்புடன் வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற நிந்தவூர் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் சட்டத்தரணி ரியாசாதம் சார் அவர்களையும் வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் அதிகார சபை உறுப்பினரும் சமாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ ஐயல் மாஹிர் சார் அவர்களை வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர் MIM அப்துல் மனாப் சார் அவர்களை வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இறக்காமம் பிரதேச சபையினுடைய முன்னாள் உதவி தவிசாளர் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர் ACM நௌஃபர் மௌலவி அவர்களை வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட மத்திய குழு பொருளாளர் உயர்பீட உறுப்பினர் MM கலீல் முஸ்தபா சார் அவர்களை வரவேற்றவனாக, மற்றும் அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய உறுப்பினர் எமது கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர் கௌரவ SM சபீஸ் அவர்களை வரவேற்றவனாக, அதனைத் தொடர்ந்து எம்முடைய அம்பாறை மாவட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் MMA காதர் சார் அவர்களை வரவேற்றவனாக, அதேபோன்று சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய அதிதிகள், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், உலமாக்கள், இளைஞர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்வு வெறுமனே நியமன கடிதங்களை வழங்கும் ஒரு நிகழ்வு மாத்திரமல்ல. இது எமது கட்சியினுடைய வலிமையை மேலும் பலப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான வரலாற்று தருணமாகும். ஒரு அரசியல் இயக்கத்தின் உண்மையான பலம் அதன் அடிமட்ட கட்டமைப்பிலே காணப்படுகின்றது. கிராம மட்டத்தில் இருந்து மக்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உணர்ந்து செயல்படும் அமைப்பாளர்களே ஒரு இயக்கத்தினுடைய முதுகெலும்புகளாக திகழ்கின்றனர். அந்த வகையில் இன்று நியமனம் பெறும் பிரதேச அமைப்பாளர்கள், வட்டார அமைப்பாளர்கள், வட்டாரத்துக்குரிய இளைஞர் அமைப்பாளர்கள், கிராம சேவை பிரிவுக்குரிய அமைப்பாளர்கள் அனைவரும் மக்களுக்கும் கட்சிக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தி மக்கள் சேவையை முன்னெடுத்து எமது சமூகத்தின் அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. இளைஞர் சக்தியே ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலம். இளைஞர்களின் ஆற்றல், அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவத்தை வளர்ப்பதன் மூலமே வலிமையான சமூகத்தையும் வலிமையான அரசியல் கட்டமைப்பையும் உருவாக்க முடியும். அதனால் தான் இன்று நாம் முன்னெடுத்துள்ள இந்த நியமன நிகழ்வு எதிர்கால தலைமுறையை உருவாக்கும் ஒரு முதலீடாகவும் பார்க்கப்பட வேண்டும். எமது தலைவர் கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்களின் வழிகாட்டலின் கீழ், அதேபோன்று எம்முடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MAM அஷ்ரப் தாஹிர் அவர்களின் வழிகாட்டலின் கீழும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சமூக நீதி, மக்கள் சேவை மற்றும் அரசியல் அதிகாரமளிப்பிற்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றது. அந்த பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு படியாகவே இன்றைய நிகழ்வை நாம் கருதுகின்றோம். இந்நிகழ்வை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த நிந்தவூர் மத்திய குழு உறுப்பினர்கள், இளைஞர் அணி ஆதரவாளர்கள் மற்றும் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள அனைத்து அதிதிகள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இன்றைய நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெறவும் புதிதாக நியமனம் பெறும் அனைத்து அமைப்பாளர்களும் தங்களது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி சமூகத்திற்கு சேவை செய்யவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்த்திவிட்டு சென்ற நிந்தவூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய இளைஞர் அமைப்பாளர் கௌரவத்திற்குரிய ஹாரூன் அம்ஜத் அலி அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்கள் முன்னால் ஒரு நிகழ்ச்சி நான் அன்போடு அழைப்பதில் நிந்தவூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சட்டத்தரணி கௌரவத்திற்குரிய AL ரியாசாதம் அவர்களை அன்போடு முன்னடைக்கின்றேன்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் வட்டார அமைப்பாளர்களையும் அதேபோன்று கிராம சேவக பிரிவு அமைப்பாளர்களையும் நியமிக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கக்கூடிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்களை விழித்தவனாக, அதேபோன்று கௌரவ அதிதியாக வந்திருக்கக்கூடிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர், திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், எங்களது நிந்தவூர் மண்ணின் தசாப்த காலமான அரசியலில் முன்னின்று உழைக்கக்கூடிய மக்கள் சேவகன் எங்களுடைய எம் தாஹிர் அவர்களை விழித்தவனாக, அதே போன்று எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புத்தளம் தாஹிர் சார் அவர்களையும் விழித்தவனாக, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களான சஃபீஸ் அவர்களையும், அதே போன்று எங்களுடைய கலீல் முஸ்தபா, அதே போன்று எங்களுடைய காதர் சார், அதே போன்று எங்களுடைய சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் எங்களுடைய முனாஃப் சகோதரர் அவர்களையும் நௌஃபர் மௌலவி அவர்களையும் விழித்தவனாக, அதே நேரம் எங்களுடைய நிந்தவூர் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் நிந்தவூரின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் முக்கியஸ்தர்கள், அதே போன்று எங்களுடைய வட்டாரத்தை இளைஞர் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் இளைஞர் அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட இருக்கின்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்த சகோதரர்கள், இங்கு வீற்றிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லோரையும் விழித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த சிந்தனை, ஒரு சமூகத்தில் அதனுடைய அரசியல் அங்கீகாரம் அல்லது அரசியல் அதிகாரம் என்னும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சமூகத்தை எவ்வாறு வழிநடத்துகின்றது என்பதற்கு நாம் எல்லோரும் தெரிந்த விடயம். எங்களுடைய நாம் நாளாந்தம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த சேவைகள் தேவைகளின் போது அரசியல் அதிகாரம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரமாக அல்லது ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இந்த ஒரு சமூகம் சார்ந்த அரசியல் என்பது ஒரு சமூகத்துக்கு உண்மையாகவே இலங்கை திருநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் என்ற ரீதியில், ஒரு சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் என்ற ரீதியில் எங்களுடைய அரசியல் அதிகாரம் மிகவும் பலமாக இல்லை என்றாலும் மிகவும் கூடுதலாக எம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் எம்மிடம் இருக்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கின்றது. இந்த கடமையின் நிமித்தம் நாம் ஆராய்கின்ற போது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ரிஷாட் பதியுதீன் சார் அவர்கள் இந்த முஸ்லிம் சமூகம் சார்ந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை நோக்கி தன்னுடைய அரசியல் பயணத்தை 100% செயற்படுத்தியவர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய விஷயம்தான், காய்க்கிற மரம் தான் கல்லறியும் என்று நீங்க எல்லோரும் தெரியும், கல்லறிப்படும். அந்த தாற்பயத்தை அவர் கண்டார். அவர் இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக, இந்த முஸ்லிம் சமூகத்தை நோக்கி தனது பயணத்தை 100% இந்த மக்களுக்காக என்று பயணிக்கின்ற போதுதான் எவ்வளவோ முஸ்லிம் தலைவர்கள் இருந்தார்கள். ஏன் ஒரு முஸ்லிம் தலைவராக இருக்கக்கூடியவரை சிறையில் அடைக்கும் ஒரு எண்ணத்தை கொண்டு இந்த பெரும்பான்மை சமூகம் சிந்தித்தது என்றால் நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் சம்பந்தமாக, முஸ்லிம் சமூகம் சார்பாக மிக கூடுதலாக தனது ஈடுபாட்டையும் தனது சிந்தனையையும் அவர் கொண்டிருந்ததன் காரணமாகத்தான்
அவரை சிறையில் அடைக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஏன் ஏற்படுத்தி இருந்தார்கள்? இதற்கு மேலும் அவர் சென்றுவிடக் கூடாது, அல்லது இதற்கு மேல் அவர் சென்றுவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினால் எமக்கு இருக்கக்கூடிய பேரின மக்கள், அவர் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய அமோக ஆதரவை இவர் அந்த மக்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வார் என்ற ஒரு அற்ப சிந்தனையின் காரணமாகத்தான் அதை செய்தார்கள். அவ்வாறு தன்னை இந்த முஸ்லிம் சமூகத்தை நோக்கி மிகவும் கூடுதலாக நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ அதை அனைத்தையும் எங்களுக்கு அனுபவ ரீதியாக இருக்கின்றது. நாங்கள் இன்று ஒரு தவிசாளராக வந்து இருந்தால் இந்த தவிசாளரிடமிருந்து எண்ணத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். சாதாரணமான ஒரு தவிசாளராக இருக்கின்ற எங்களிடம் இந்த அரசியல் ரீதியான பல எதிர்பார்ப்புகளை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை எங்களிடம் இல்லாவிட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் நிறைய. இதே போலதான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் எங்களுடைய தலைவர் ரிசாட் பதியுதீனிடமிருந்து இந்த மக்கள் எவ்வளவோ எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த எதிர்பார்ப்புகளில் கிட்டத்தட்ட நாம் அறிந்த வகையில் 170, 75, 80 விதமான விடயங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த நிந்தவூர் பிரதேச சபையை பொறுத்த மட்டில் மாற்று கட்சியினர் இந்த நிந்தவூர் பிரதேச சபையை இருக்கக்கூடாது, தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை இருக்கக்கூடாது, இந்த சபை ஒரு அரசாங்கத்தின் கீழ் அல்லது அரசாங்கத்தினால் வழிநடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் தவிர மற்ற எல்லோரும் ஒரு குறுகிய சிந்தனையில் இந்த சபையை இல்லாமலாக்கப்பட வேண்டும், இந்த சபை இருந்தால் ஏதோ இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்னையெல்லாம் செய்யும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அறவே இந்த சபையை இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்த போது எங்களுடைய தலைவர் ரிசாட் பதியுதீன் அவர்கள் மிகவும் அது சம்பந்தமாக எங்களுடைய இந்த ஊரின் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தாஹிர் அவர்களுடன் சேர்ந்து நிறைய விடயங்களை செய்தார்கள், நிறைய முயற்சியை செய்தார். அந்த முயற்சியின் அளவை எங்களால் சொல்ல முடியாது. ஏன் செய்தார்? ஒரு அரசியல் என்பது ஒரு சபை, ஒரு பிரதேச சபை இருப்பதன் மூலம்தான் அந்த அரசியல் அதிகாரத்தை அங்கு பயன்படுத்த முடியும். இதை வெளிக்கொணர வேண்டும். இதை வெளிக்கொணர்வது என்று சொன்னால், இந்த அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பது என்று சொன்னால் அந்த சபை இருக்க வேண்டும் என்பதற்காக 100% அவரால் இயன்ற அளவு எங்களுடைய தாஹிர் அவர்களும், எங்களுடைய எம்பி அவர்களும், எங்களுடைய தலைவர் ரிசாட் பதியுதீன் சார் அவர்களும் மிகவும் கூடுதலாக தன்னை அர்ப்பணித்தார்கள். அவர்களுக்கு நான் இவ்விடத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அரசியல் அதிகாரம் என்பதை நோக்கி இந்த சமூகம் ஏன் வருவதில்லை, எதற்காக வராமல் தவிக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கட்சிகளுக்கு இடையில் அல்லது இந்த அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களிடம் இருக்கக்கூடிய பொறாமை, மக்களை பற்றிய சிந்தனை இல்லாமல் அரசியல் அதிகாரம் மட்டும் வேண்டும் என்று ஒரு சில கட்சிகள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற போதுதான் சிறப்பாக இந்த அரசியலினூடாக இந்த மக்களை சென்றடையக்கூடிய சேவைகளை செய்யலாம் என்று எண்ணக்கூடிய நல்லவர்கள் இந்த அரசியலை நோக்கி வராமல் இருக்கின்றார்கள். நான் இடைநடுவே வந்து சேர்ந்த ஒருவனாக இருந்தாலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில், ஆனால் இந்த கட்சி உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், யாராக இருந்தாலும் மக்களை நோக்கி பயணிக்கக்கூடிய, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய, மக்களினோடு சேர்ந்து மக்களுக்குரிய தேவைகளை செய்யக்கூடிய ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்று இந்த கட்சி பாடுபடுகின்றது. இதுதான் ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக மிக நற்பண்பு என்று நான் சொல்கின்றேன். இவ்வாறான கட்சியை நோக்கி நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்த கட்சியில் இவ்வாறான கட்சியை நாம் எங்களால் இயன்ற அளவு முயற்சி என்பது நாம் செய்ய வேண்டியது, அந்த முயற்சியின் பலன் என்பது அது அடைய வேண்டியது. முயற்சி இருந்தால்தான் அந்த பலனை அடையலாம்.
எனவே நான் கூடுதலாக கதைக்கவில்லை. எங்களுடைய நிந்தவூர் பிரதேச சபையின் அதிகாரத்தை பெற்றுத் தருவதற்காக முழு மூச்சாக நின்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் சார் அவர்களுக்கும் அதே போன்று அதே பாணியில் இந்த நிந்தவூர் பிரதேச சபையின் அதிகாரத்தை நாம் பெற வேண்டும், இதில் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இதனுடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முழு மூச்சான எங்களுடைய தலைவருடைய எண்ணத்தில் பக்கபலமாக இருந்த எங்கள் நிந்தவூர் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நான் உண்மையில் அரசியலில் ஈடுபடுவதற்கு அரசியலில் வந்ததன் பின்னர் அரசியலில் இருக்கக்கூடியவர்களை பார்த்துத்தான் நாம் அரசியல் செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது, இதை பார்த்துத்தான் நாமும் பயணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தாஹிர் எம்பி அவருடைய செயற்பாடு, இந்த மக்களை நோக்கி அவருடைய அரசியல் பயணம் என்னை கவனமாக ஈர்த்திருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் அவரோடு சேர்ந்திருந்தேன். அப்ப சேர்ந்திருந்ததன் ஒரு நற்பயன், அவர் இந்த பிரதேச சபையை எடுக்க வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டு இந்த சபையை என் மக்களுக்காக, இந்த நிந்தவூர் மக்களுக்காக எங்களுடைய தலைவர் ரிசாட் பதியுதீன் அவர்களுடன் சேர்ந்து எடுத்து தந்திருந்தார்கள். அதன் பிரதிபலனை நிச்சயமாக இன்னும் வரும் இந்த 3 வருடங்களில் நானும் எங்களுடைய இருக்கக்கூடிய என்னுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த கட்சிக்காக சென்றடைவதற்கும் இந்த கட்சியின் பலனை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டவனாக மீண்டும் ஒரு முறை உங்கள் இருவருக்கும் மற்றவர் எல்லோரும் இதோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் முதலாக அல்லது முதன்மையாக சம்பந்தப்பட்ட எங்களுடைய தலைவர் ரிசாட் பதியுதீன் அவர்களுக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்தவனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்திவிட்டு சென்ற நிந்தவூர் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் ஏஎல் ரியாசாதம் அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட மத்திய குழுவின் பொருளாளர், கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர் எம் கலில் முஸ்தபா அவர்களை அன்போடு முன்னழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நியமனம் வழங்குகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிசாத் பதியுதீன் அவர்களே மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்ரப் தாஹிர் அவர்களே மற்றும் எமது கட்சியின் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னும் ஒரு கௌரவ தாஹிர் அவர்களே, அனைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து உயர்பூட உறுப்பினர்கள், தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், உங்கள் அனைவரையும் அன்பாக விழித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அரசியலிலே பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய பிரமாண்டமான சுனாமி போன்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த நிந்தவூர் பிரதேசத்தில் இருந்து எமது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது தொடர்பாக இங்கே கூடிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல தசாப்தங்களாக கொள்கையை வகுத்து பல தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்து கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு மக்களுக்கு பல 100 சேவைகளை செய்த மாபெரும் கட்சிகள் எல்லாம் இன்றைய இந்த அரசியல் மாற்றத்திலே தடம் புரண்டு தோல்வி கண்டு செல்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் எமது அரசியல் கட்சியை மீள் பரிசீலனை செய்து அடுத்த கட்டத்தை கொண்டு செல்கின்ற வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையிலே
இந்த பணி இந்த காலகட்டத்தில் மிகவும் கடுமையான பணிகள். பல நூறு சேவைகள் செய்தவர்கள் தோற்று போயிருக்கின்றார்கள். எதுவும் செய்யாதவர்கள் இன்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே செய்யவில்லை. வார்த்தைகளும் வசனங்களும் எல்லோரையும் வசமாக்கி தற்குறி என்று செல்லுகின்ற அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை மற்றும் நம்பி அதில் என்ன உண்மை இருக்கென்று அறியாமல் சமூக ஊடகங்களின் எழுச்சியால் திரண்டு கொண்டு அணிவகுத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற காலத்தில் நாங்கள் இந்த கட்சி புனர்நிர்மாணம் சம்பந்தமாக சிந்திக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலங்களில் இந்த கட்சிக்காக உழைத்ததை விட பல மடங்கு உழைக்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெளிவாக விளங்கும். பேசும்போது அவர் குறிப்பிட்டுவிட்டார் மிகச் சுருக்கமாக பேச சொல்லி. உண்மையே கட்டாயம் செல்ல வேண்டிய விடயங்கள் இவரத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுக்கு கட்டாய கடமை இருக்கின்றது. இவர்கள் சொல்லுகின்றார்கள், கடந்த தேர்தலில் சொல்லித் திரிகின்றார்கள், எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டாம், முஸ்லிம் காங்கிரஸும் வேண்டாம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் வேண்டாம், யாரும் வேண்டாம், அனிருகுமார் திசாநாயக்க மட்டும் போதும் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்து இன்று இந்த நாடு எப்படி போகுகின்றது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவாக தெரியும். உண்மையிலே இதில் கிடக்கின்ற விடயங்கள், மறைமுகமான விடயங்கள் என்னவென்றால், அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது எமது அரசியல் உரிமை. அது அரசியல் ஊடாக நிறைவேற்றப்படுகின்ற சட்டபூர்வமான உரிமைதான் அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது. அந்த அரசியல் உரிமையின் கீழ் அந்த சட்டம் சொல்லுகின்ற விடயங்கள் கல்வி இருக்கின்றது, மத விடயங்கள் இருக்கின்றது, நில உரிமை இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள், ஒரு சமூகம் சார்ந்த விடயங்கள், பாதுகாப்பு சம்பந்த விடயங்கள் எல்லாமே அந்த உரிமையின் கீழ் இருக்கின்றது. அந்த உரிமை என்பது அரசியல் சாசனத்தின் படி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் கீழ் உரிமை இருக்கின்றது. இந்த உரிமையை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டால்தான் எமது சமூகத்தின் தனித்துவத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். தனித்துவம் என்றால் என்னென்று தெரியாதவர்கள் தான் என்று எங்களுக்கு அரசியல் கட்சி தேவையில்லை, எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். தனித்துவம் என்பது ஒரு சமூகத்தின் அடையாளம், ஒரு சமூகத்தின் வரலாறு. இந்த 2 இல்லை என்றால் அந்த சமூகம் ஒரு நாதியற்ற சமூகம், ஒரு அடையாளம் இல்லாத சமூகம். எங்களை முஸ்லிம் சமூகம் என்று சொல்ல முடியாது. அந்த தனித்துவம் தான், அந்த வரலாறு தான் எங்களை ஒரு இனமாக, ஒரு நாட்டில் வாழக்கூடிய பிரஜையாக எங்களை அடையாளப்படுத்துகின்றது. இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அரசியல் உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த அரசியல் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். இந்த அரசியல் அதிகாரம் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் எமது கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். நாங்கள் எமது கட்சிகளை, எங்கள் சமூகத்துக்கு சிந்திக்கக்கூடிய கட்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டு, எமது பிரதிநிதிகளை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டு நாங்கள் ஒரு அநாதை சமூகமாக மாறுவதா? இவர்களின் ஸ்ட்ராட்டஜி இளைஞர்களை வசப்படுத்தி எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் பல ஆயிரம் சேவை செய்த கட்சிகளையும், பல ஆயிரம் இந்த சமூகத்துக்காக போராடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இவர்கள் இல்லாமல் செய்வதற்கு இவர்கள் எதுவுமே தெரியாதவர்கள் போன்று அவர்கள் அரசியல் முகவர் தேடி, அவர்களுக்கும் ஒரு அதிகாரம் தேடி, அவர்கள் சுயநலத்துக்காக எமது சமூகத்தை குளிது கொண்டு புதைக்க முயற்சிக்கின்றார்கள். எனவேதான் எமது அரசியல் கட்சியை நாங்கள் பலப்படுத்துவது மூலம்தான் எங்கள் அரசியல் உரிமையை பாதுகாக்க முடியும். அதன் மூலம்தான் எங்கள் சமூகத்தின் தனித்துவத்தை நாங்கள் அடையாளங்களை பாதுகாக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் எப்போவோ செய்ய வேண்டிய விடயத்தை நாங்கள் பொருத்தமான காலத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையிலேயே நீங்கள் கடந்த காலத்தில் இந்த கட்சிக்காக உழைத்ததை விட சமூகத்துக்காக, இது சமூகத்தின் போராட்டமாக, எதிர்காலத்தில் எமது சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த நாட்டிலே அரசியல் உரிமையோடு தனித்துவத்தை பாதுகாத்து இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்றால் அந்த தற்கூறிகள் செல்லுகின்ற சித்தாந்தத்தை எல்லாம் நீங்கள் கைவிட்டு அதற்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் பிரச்சாரம் செய்ய வேண்டியது எமது கட்டாய போராட்டமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வு, ஒரு வரலாற்று முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரு
நியமனம் பெறுகின்றீர்கள் கட்சியை வளர்ப்பதற்காக, கட்சியை கொண்டு செல்வதற்காக, மக்களிடம் பிரச்சாரம் செய்வதற்காக. வெறுமனமே நீங்கள் நியமன கடிதங்களை பெற்றுவிட்டு ஒதுங்கிவிட்டு இருக்காமல் இது ஒரு சமூக போராட்டமாக இன்றிலிருந்து நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியவனாகவும் இந்த விடயம் வெற்றிகரம் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்பு தந்தை நன்றி கூறியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்திவிட்டு சென்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட மத்திய குழுவின் பொருளாளர், கட்சியின் உயர்விட உறுப்பினர் MMM கலீல் முஸ்தபா அவர்களுக்கு இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட மத்திய குழுவின் பிரதி தலைவர், கட்சியினுடைய உயர்விட உறுப்பினர், அக்கரைப்பற்று மாநகர சபை உறுப்பினர் கௌரவ SM சபீஸ் அவர்களை முன்னடைக்கின்றேன். சோமாரிகள் எல்லாரும், இது நம்மட பொதுக்கூட்டம் இல்லை, நம்மட குடும்பத்தின் உறவுகள். இந்த அடிப்படையில் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனது தூதர் ரசூலை கரீம் மீது செலவாத்து கூறிக்கொள்கின்றேன். அம்மாபாத் தலைவர் MP எல்லோரும் உங்களது பெயரை சொல்லி விழித்தால்தான் அது மனதுக்கு ஆனந்தமாக இருக்கும் என்பதனால் தலைவரும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க பொதுவாக எல்லோரையும் விழித்து சலாம் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு பயிற்சி பட்டறை போன்றுதான். நாம் இங்கே வந்திருக்கின்றது ஒரு பயிற்சி பட்டறைக்கு சமனானது. இந்த கட்சியை நாம் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், ஒரு தலைமைத்திடமிருந்து நாம எதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இது. அந்த விடயத்தை எடுத்துக்கொள்கின்ற போது தலைவர் அவர்களிடமிருந்து இந்த கட்சியில் இங்கே இருக்கின்ற எல்லோருமே எதிர்காலத்தில் தலைவராக வர வேண்டியவர்கள். எவ்வாறு விடாமுயற்சியோடு கட்சிக்காக உழைக்க வேண்டும், எவ்வாறு தன்னம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும், எவ்வாறு விட்டுக் கொடுப்போடு நாம் இந்த கட்சியை முன்கொண்டு செல்ல வேண்டும், எவ்வாறு ஊடகங்களை எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு தோல்விகளை அணுக வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்கின்ற ஒரு தலைமையை முன்வைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் சொல்லுகின்றேன், இது ஒரு பயிற்சி பட்டறை போன்றது. அதே போன்றுதான் MP அவர்கள் சதா அவர் தேசிய அமைப்பாளராக இருந்து கொண்டு இந்த அம்பாறை மாவட்டத்தில் அவர் தலைமைத்துவத்தை பாரம்பரியத்தின் பிற்பாடு நாங்கள் அவரோடு சேர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் சுமார் 7-8 புரோகிராம்களை நடத்தி முடித்தார் குறிப்பிட்ட காலத்துக்குள். அது சின்ன விடயம் இல்லை. ஆகவே இவர்களை கொண்டு நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்தில் தலைவராக வரப்போகின்றவர்கள். அதனால் இது ஒரு பிரயோசனமான ஒரு ஒன்று கூட என்று நான் நம்புகின்றேன். எதற்காக நாம் இந்த அரசியலில் இருக்கின்றோம் என்பதில் நமக்கு தெளிவிருக்க வேண்டும். எமது உரிமைகளை பாதுகாப்பதற்கு, எமது எதிர்கால சந்ததிகளை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு, நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு, அதற்கு ஒரு அமைப்பு வேணும். அது எம்மை பாதுகாக்கின்ற அமைப்பாக இருக்க வேண்டும். அதனால் தான் நாம் இந்த கட்சியில் இருந்து பாடுபடுவதற்காக இந்த இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதில் தெளிவிருக்க வேண்டும். இன்று பாருங்கள், நாட்டிலே பாஸ்கிரீதா தொடர்பான எத்தனையோ பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசிக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் மர்ஹூம் அஸ்ரப் அவர்கள் எமக்கு முகவரி தந்தவர், முஸ்லிம்களுக்கு அடையாளம் தந்தவர், இந்த முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நமக்கு முகவரி தந்தவர், உருவாக்கிய அந்த முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்றத்திலே எவ்வளவு பிரச்சனை போக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் விடுதலை புலிகளின் பிரபாகரன் மகனை பற்றி கேட்கின்றார். என்ன கேவலமாக இருந்தது. தலைவர் நேற்று பேசுகின்ற போது எல்லா மக்களும் பாருங்கள் வேணல்லவா தலைவர் என்று பேசினார்கள். ஆகவே நாம் கையேந்தி துவா செய்து உருவாக்கி அந்த கட்சி இப்போது அழிந்து விட்டது. தலைவரிடம் நான் அடிக்கடி சொல்வது, எக்காரணத்தை கொண்டும் கடந்த காலத்தில் இருந்த இனவாதிகளை முன்கொண்டு வந்துவிடக் கூடாது. முஸ்லிம்கள் என்ற பெயரை சொல்லி அம்பாறைக்கு கூட போக முடியவில்லை, அனுராதபுரத்துக்கு போக முடியவில்லை. ஒரு தரம் களம்புக்கு செல்வதற்காக ஒளித்து மறைத்து அம்மாந்தோட்டை கூடாக நாங்கள் சென்று வீடு சென்றோம். அப்படி முஸ்லிம்களுடைய பெயரை சொல்வதற்கு பயமாக இருந்த இந்த நாட்டில் இன்று நிம்மதியாக வாழலாம். நோ கரப்ஷன், நோ பிரைப், எங்கேயுமே எத்னிக் பிரச்சனை இல்லை, ரேசிசம் இல்லை. ஆகவே தலைவரோடு நான் பேசுகின்ற போது சொல்வேன், நல்ல விடயங்களுக்கு we are going to support the government.
நல்ல விடயமா, நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மத விடயங்களில், எங்களுடைய திருமண சட்டத்தில், எங்களுடைய திருமண விடயங்களில் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அதற்கு தலைமைக்கு அமைப்பு வேணும், அதற்குத்தான் தலைவர்கள் வேணும் என்ற அடிப்படையில் நாம் அதனை பேச வேண்டும் என்று அடிக்கடி நான் தலைவரோடு பேசுவேன். ஆகவே நமது பணி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயங்குதல் ஒரு கலை என்று சொல்வார்கள், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுக்கு இன்னொருத்தர் வந்து உதவி செய்வார்கள், கடவுள் நீங்க நம்ப தேவையில்லை. இன்னொருத்தர் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும், அதன் மூலத்தான் நாம் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. நீங்களாகவே சுயமாக இயங்குங்கள். இறைவன் அந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். நம்மளுக்கு ஆறாலும் விட்டுரை பண்ணலாம், நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் சொல்வது we are the factory of distributing, protecting leadership. நாங்கள் உருவாக்கி கொண்டே இருப்போம். நல்ல தலைவர்களை, நல்ல இளைஞர்களை, நல்ல முதியோர்களை, நல்ல பெற்றோர்களை, நல்ல சந்ததிகளை உருவாக்கி கொண்டே இருப்போம். அதனால் இயங்கிக் கொண்டே இருங்கள். இந்த சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்திலே ஒட்டுமொத்த இலங்கை வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் இந்த அகில இலங்கை முஸ்லிம் மக்கள் காங்கிரஸ் தான் தலைமை கொடுக்க போது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏகபோக உரிமை, யார் முஸ்லிம்களின் கட்சி, யார் முஸ்லிம்களின் தலைவர் என்று சொன்னால் அது ஏசிஎம்சி தான் இருக்க போகின்றது என்பதனை மனதில் வைத்து இயங்குங்கள், இயங்குங்கள், இயக்கமே வெற்றி தரும் என்ற வார்த்தையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்தி விட்டு சென்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட மத்திய குழுவின் பிரதி தலைவர், கட்சியினுடைய உயர்பீட உறுப்பினர், அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய உறுப்பினர் கௌரவ SM சபீஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர், அரசியல் அதிகார சபை உறுப்பினர் கௌரவத்திற்குரிய ILM மாஹிர் அவர்களை அன்போடு முன்னடைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, இங்கே வந்திருக்கின்ற கட்சியின் தலைவர் கௌரவ ரிஷாட் பத்யுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த மண்ணின் மைந்தன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் அவர்களே, புத்தளத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் உட்பட இந்த மண்ணின் தவிசாளர் சட்டத்தரணி நவாஸ் ஆதம் உட்பட இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஏனைய கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. இங்கே இன்று நியமனம் பெற வந்திருக்கின்ற கட்சியின் ஆரம்ப கட்ட, அதாவது முதல் படி அரசியல் செயற்பாட்டாளர்களாகத்தான் நான் உங்களை பார்க்கின்றேன். நமது கட்சி இந்த அளவு விரிவடைந்து வேறு ஒன்றி இந்த ஊரிலே ஒரு யுக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் முதல் கட்ட அரசியல் செயற்பாட்டாளர்கள். மக்களுடன் நாளாந்தம் அந்யோன்யமாக பழகி மக்களின் மனதை வென்று இந்த மண்ணிலே இருந்த ஏகபோக அரசியல் அதிகாரத்தை இல்லாமலாக்கி நமது கட்சிக்கு பெற்றுத்தரத்துக்கு வழிகோலியவர்கள் நீங்கள் தான். எனவே அந்த பாராட்டு உங்களைத்தான் வந்து சேர வேண்டும். கட்சியின் எல்லா பாரத்தையும் தாங்கி சுமையை தாங்கி கொண்டிருப்பவர்கள் முதல் கட்ட அரசியல் செயற்பாட்டாளர்கள் நீங்கள் தான். எனவே அந்த வகையிலே நான் இன்று சந்தோஷம் அடைகின்றேன். உங்களுக்கு அந்த நியமனங்கள் கிடைக்கப் போவதை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். நமது கட்சி சாதாரண கட்சி அல்ல. மிக நீண்ட காலமாக மக்களை ஏமாற்றி வந்த ஒரு கட்சியிலே இருந்து மக்களை பாதுகாத்து இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு என்று பிரித்து காட்டி மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் நீங்கள். இந்த ஒற்றுமை அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கின்ற அத்தனை வாக்குகளும் வெறுமனே கட்சிக்கு அளிக்கின்ற வாக்குகள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த வாக்கு பலத்தினால் எங்களுக்கு கிடைக்கின்ற அரசியல் அதிகாரத்தின் மூலம் அம்பாறை மாவட்டத்துக்கு வெளியிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை நாங்கள் தான் வழங்குகின்றோம். எனவே இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி என்பது சாதாரண ஒரு கட்சி அல்ல. மற்ற கட்சிகளிலே இருந்து
எங்களுக்கு என்ற வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக, முஸ்லிமாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், குறிப்பாக முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு சிறுபான்மை கட்சியாக இருக்கின்ற இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பது எங்கள் அனைவரதும் கடமையாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற மக்களுக்காக மாத்திரமல்ல, நான் கூறியது போல சிதறி அம்பாறை மாவட்டத்துக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய அரசியல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினால் மாத்திரம்தான் முடியும். அதனை நீங்கள் செய்து காட்டியிருக்கின்றீர்கள். இந்த ஊரிலே நீங்கள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றீர்கள். நாங்களும் சம்மாந்துறையிலே அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றோம். இதனால் இந்த 2 ஊர்களிலுமே உள்ளூராட்சி சபை, பிரதேச சபைகள் எங்களுடைய கைகளிலே வந்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டத்திலே எதிர்வருகின்ற காலங்களிலே இன்னும் பல சபைகளை எங்களுடைய கட்சி கைப்பற்ற வேண்டும் என்று கூறி, அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று கூறி எனக்கும் சந்தர்ப்பம் தந்ததையிட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்தி விட்டு சென்ற சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர், அரசியல் அதிகார சபை உறுப்பினர் கௌரவ ஐஎல்எம் மாஹிர் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது விசேட அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் புத்தள மாவட்ட அமைப்பாளர், கட்சியின் உயர்பீட உறுப்பினர் கௌரவத்திற்குரிய NTM தாஹிர் அவர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, இன்று நிகழ்வுக்கு தலைமையாக இருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் கௌரவ ரிஷாட் பதுதீன் அமைச்சர் அவர்களே, சகோதர பாராளுமன்ற உறுப்பினர், அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் உங்களுடைய மண்ணின் மஹிந்தன் சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தாஹிர் அவர்களே, மற்றும் எங்களுடைய உயர்பீட உறுப்பினர்கள், நிந்தவூர் பிரதேச சபை தலைவர் உட்பட இருக்கின்ற அங்கத்தவர்கள், எங்களுடைய இன்று வட்டார பொறுப்புகளை எடுக்க வந்திருக்கின்ற வட்டார உறுப்பினர்களே, அதேபோல இளைஞர்கள், இன்று இளைஞர்கள் மத்தியில் தான் உங்களுடைய இந்த கட்சியுடைய இதை எங்களுடைய தலைவர் இன்று உங்களுக்கு பாடம் தரப்போகின்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த பொறுப்பை நாங்கள் எடுக்கின்றவர்கள் சரியாக அந்த பொறுப்பை செய்யுமாயிருந்தால் இந்த கட்சி இலகுவாக இந்த பயணத்தை செல்ல முடியும். என்னவென்று சொன்னால், ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். ஒரு பொறுப்பு எடுப்பவர்கள் சரியாக செய்து கொண்டே போகின்ற போது எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொறுப்பு இதை சரியாக செய்கின்ற போது அது தலைமைத்துவத்துக்கும் ஒரு இலகுவாக இருக்கும். உங்களுடைய மாவட்ட அமைப்பாளர், அதேபோல் தேசிய அமைப்பாளர் எங்களுடைய அசரப் தாயிர் அவர்களுக்கும் இலகுவாக இருக்கும். அதுபோல எங்களுடைய தலைவர் சம்மாந்துறை மாஹிர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 2 பிரதேச சபையை கைப்பற்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருகின்ற தேர்தலில் இதோட கூடுதலான பிரதேச சபையை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இதில் உருவாகும் என்று சொன்னார்கள். அதுபோல நான் சொல்லுகிறேன், என்று நானும் ஒரு பிரதேச சபை ஒரு உறுப்பினராக இருந்தான், ஒரு சேர்மனாக வந்து மாகாண சபைக்கு சென்று இன்றைக்கு அல்லாஹ்வின் உதவியால் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைமைத்துவத்தின் கீழ் நான் ஒரு பாராளுமன்றம் சென்றேன். அதுபோல அந்த வாய்ப்பு உங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. அது இந்த கட்சியிலே எல்லோருக்குமே இருக்கின்றது. நாங்கள் செயல்படுகின்ற முறையில் தான் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய கட்சி தலைவரை பற்றி கூறுவாயிருந்தால், முஸ்லிம்களுடைய தலைவர் என்ற ஒரு எங்களுடைய கட்சிக்கு அந்த ஒரு பெருமை எடுத்திருக்கின்றார். அதை வைத்து எங்கள் முஸ்லிம்கள் சிறுபான்மை மத்தியிலே எங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே என்னிடம் கேட்பார்கள், பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு லொக்கா கதாகருணேனே ஒரு கதைக்கிறதை ஒரு பாராளுமன்ற வருகிறதை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் முக்கியமான எதிர்கட்சி தலைவரிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு தலைவர் தான் எங்களுடைய ரிஷாட் பதுதீன் அமைச்சர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர். அந்த வகையிலே நாங்கள் எல்லோருமே
ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். உண்மையிலேயே ஒன்றுபட்டு செயல்படுகின்ற போது எல்லோருக்கும் ஒரு இலகுவாக இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் நாங்கள் பெருசுபடுத்தாமல் நாங்கள் முன்னெடுக்கின்ற போது எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும். அதுபோல எங்களுடைய கட்சிக்கும் வலுவாக இருக்கும். எங்களுடைய இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்ஷா அல்லாஹ் இமர் வந்திருக்கின்றார். அடுத்த முறை 2 அல்ல 3 பாராளுமன்ற உறுப்பினரை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் முன்னில் இருக்கின்றது கூறி என்னை அழைத்த எங்களுடைய தலைவர், எங்களுடைய தேசிய அமைப்பாளர், அதுபோல உங்களுடைய நின்ற ஊர் பிரதேச சபை தலைவர்களுக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்தி விட்டு செல்கின்ற விசேட அதிதி கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய புத்தள மாவட்ட அமைப்பாளர், கட்சியின் உயர்விட உறுப்பினர் கௌரவ NTM தாஹிர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது இந்நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், முன்னாள் நிந்தவூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ MAM அஷ்ரப் தாஹிர் அவர்களை உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்நிகழ்வு இஷா தொழுகைக்கு முன்னராகவே முடிக்கப்பட காத்திருக்கின்றது. அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கட்சியினுடைய தேசிய தலைமை, அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஷாத்பத்யுதீன் சார் அவர்களை விழித்துக் கொண்டவனாக, இதற்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எமது கட்சியினுடைய புத்தளம் மாவட்டத்தினுடைய அமைப்பாளரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான தாஹிர் மரைக்கார் அவர்களை விழித்துக் கொண்டு, இந்த ஒரு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் சட்டத்தரணி ரியாசாதம் அவர்களை விழித்து, அத்தோடு சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் கட்சியினுடைய அதி உயர்பீட சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளரும் கட்சியினுடைய அதி உயர்பீட உறுப்பினருமான சகோதரர் மாஹிர் அவர்களை விழித்துக் கொண்டு, எமது கட்சியினுடைய மாவட்டத்தின் உபதலைவரும் அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினருமாக இருக்கின்ற சகோதரர் சபீஸ் அவர்களை விழித்து, மாவட்டத்தினுடைய பொருளாளர், அதே போன்று மருதமறை மண்ணினுடைய அமைப்பாளர், எமது உயர்பீட உறுப்பினர் சகோதரர் கலீல் முஸ்தபா அவர்களை விழித்து, மாவட்டத்தினுடைய செயலாளராக எங்கள் அத்தனை பேரையும் ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்ற அல்லது அதற்கு வடிவமைத்து இந்த மாவட்டத்தை கட்டி இழுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஒரு தகப்பனாக நாங்கள் பார்க்கின்ற காதர் சார் அவர்களை விழித்து, திருக்காமம் பிரதேச சபையினுடைய உதவி தவிசாளரும் கட்சியினுடைய உயர்பட உறுப்பினருமான சகோதரர் நௌகர் மௌலி அவர்களை விழித்து, அதே போன்று கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய உதவி செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் மனாப் அவர்களை விழித்து, தவையிலே இருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பிரத்யோக செயலாளர், உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஜின்னா சார் அவர்களை விழித்து, இங்கே இருக்கின்ற கல்முனை பிரதேசத்தினுடைய மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் எங்களுடைய ஹமீட் அவர்கள், அதே போன்று அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய உறுப்பினர் அன்பு நண்பர் சபூர் ஆதம், அதே போன்று நிந்தவூர் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், இங்கே வந்திருக்கின்ற கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், இன்று கௌரவம் பெறுவதற்காக மக்களுக்கான பணி அடிப்படையிலே இருந்து இந்த மக்களோடு மக்களாக இன்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியது போன்று கட்சியினுடைய ஒரு ஆரம்ப கட்ட உறுப்பினராக இருந்து, பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்து, பிரதேச சபையின் கற்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்து, வடமேல் மாகாண சபையினுடைய
மாநசபை உறுப்பினராக இருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வந்திருக்கின்றார். இவ்வளவு நீளமான ஒரு பயணத்தை ஆரம்பித்து இன்று இந்த மண்ணுக்கும் அவருடைய கால் அடி வந்து சேர வேண்டும் என்ற இறைவனுடைய ஏற்பாடு அவருக்கு வந்து கிடைத்திருக்கு. அதே போன்ற பதவிகளை மக்களுக்காக பணி செய்வதற்காக முன்வந்து இன்று அந்த கௌரவத்தை பெற வந்திருக்கின்ற எங்களுடைய வட்டார ரீதியான அமைப்பாளர்கள், இளைஞர் அமைப்பாளர்கள், கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், ஏனைய சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்புகள் அந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவருடைய வருகை நாங்கள் இன்னும் 2-3 இடங்களுக்கு சென்று வந்ததனால் நான் நினைக்கின்றேன் 1 மணித்தியாலத்தை நாங்கள் கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். எனவே அந்த 1 மணித்தியாலத்தையும் நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக குறைத்து உங்களுக்கான இஷாக்கு முந்தின அந்த நேரத்துக்குள் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகும் தலைவர் அவர்களுக்கு மிக நீண்ட சந்திப்புகள் காத்து கொண்டிருக்கின்றது. எனவே அதிகமாக பேசுவது என்பதை விட நீங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை கூறியவர்கள், இப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தம்பி என்று கூறினீர்கள். அந்த அடிப்படையிலே எல்லாம் நடந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று முடிந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக நான் பேசுவது என்ற ஒரு விடயமும் இல்லை. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ததன் அடிப்படையில் இறைவன் இன்று எங்கள் எல்லோரையும் இன்று ஒன்று கூட செய்திருக்கின்றான். ஒரு சந்தோஷமான ஒரு முகங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். எனவே இதற்கும் வெளியாலும் இன்னும் பலர், ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு இன்று அழைப்பு வரவில்லை, தலைவர் வந்திருக்கின்றாராம், வருகின்றார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழல். காரணம், குறிப்பிட்ட அந்த எங்களுடைய வட்டாரம் ரீதியாக இருக்கக்கூடிய முதன்மையான எங்களுக்கு கட்சிக்காக முன்வந்து பணியாற்றக்கூடியவர்களை மாத்திரமே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரதேச சபையை நாங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு மாற்றம் எவ்வாறான ஒரு மாற்றம் என்றால், இந்த நாட்டிலே இருந்த 150க்கும் மேற்பட்ட 50, 40, 30 வருடங்கள் பாராளுமன்றத்திலே அமைச்சர்களாக, பிரதி அமைச்சர்களாக, ராஜாங்க அமைச்சர்களாக, மக்கள் பிரதிநிதியாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களை இந்த நாட்டினுடைய மக்கள் தூக்கி எறிந்த வரலாற்று சம்பவம் நிகழ்ந்தேறிய இந்த 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தில் எமது கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருப்பது என்பது இந்த மக்கள் செய்த, இந்த மக்களினுடைய கட்சி மனதிலே எவ்வாறு இந்த தலைமையும் இருந்தது என்பதற்கான ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. எனவே பல கட்சிகள் இந்த மாவட்டத்திலே 4, 5, 3 என்ற ஆசனங்களை 30 வருடங்களாக வைத்திருந்தவர்கள் இறுதியிலே ஒரு சீட்டை எடுப்பதற்கு நாங்கள் புதிதாக இந்த சமூகத்துக்குள்ளே வந்து மக்கள் மத்தியிலே போட்டியிட்டவர்களோடு அந்த கச்சேரியிலே நடந்தேறிய விடயங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே அவ்வாறான ஒரு இடத்துக்கு இந்த கட்சியை கொண்டு சேர்த்திருப்பது என்பது தலைமைத்துவத்தினுடைய பண்பும், இந்த தலைமைத்துவம் மக்களோடு, இந்த கட்சியோடு இருக்கின்ற ஏனையவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்பது இந்த மக்கள் அறிந்துதான் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார்களே தவிர எங்களுக்காக என்று நாங்கள் இதை மாறுதட்ட முடியாது. எனவே இன்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்றால் அது யார் என்றுதான் கேட்பார்கள், அல்லது ஏசிஎம்சி என்றால் யார். ரிஷாட் பதியுதீன் என்று வாய் திறந்தால் அடுத்த கதையை கேட்க மாட்டார். எனவே நான் பாராளுமன்றத்துக்கு சென்ற போது ஏதோ எங்களை எல்லாம் மலக்குகள் போலதான் அங்க பார்த்தாங்க. ஏன்னா இந்த பாராளுமன்றத்துக்கு புதியவர்கள் எப்படி வந்தார்கள் என்ற கேள்விதான் அங்கு இருந்தது. பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அலுவலர்கள், அங்க இருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு புதிதாக ஒரு 12, 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இவங்க வந்தாங்கங்கிற ஒரு பார்வை இருந்தது. நாங்க ஒன்றும் இல்லை, எங்க தலைவரெல்லாம் வந்தோம் சொன்னோம். தலைவரை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள், தலைவரோட அவர்கள் பழகுகின்ற முறைமையை பார்க்கின்ற போது எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பணியாட்கள்
எனவே அவ்வாறு அங்கே அந்த பாராளுமன்றத்திலேயும் தலைவர் தேர்தல் கேட்டால் அங்கேயும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது. எனவே நாடு பூராவும் இந்த தலைவர் அவருக்கான இந்த சமூகத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கின்ற ஒரு கட்சியிலே நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் என்பதுதான் எங்களுக்கான பெருமையை தவிர வேற நாங்கள் எம்பியா இருக்கின்றோம் அல்லது மாகாண சபை உறுப்பினர் இருக்கின்றோம், சேர்மனா இருக்கின்றோம் என்பது ஒரு பெருமையோ அல்லது அதை நாங்கள் மாறுபு தட்டக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எந்த கட்சியில இருக்கின்றோம், எந்த தலைமைத்துவத்திற்கீழே இருக்கின்றோம் என்பதுதான் எங்களுக்கான ஒரு கௌரவமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் நாங்களும் ஒரு 20 வருடம் பல கட்சிகள் இன்று முதன்மை வகித்துக் கொண்டிருந்த இந்த மாவட்டம் மாத்திரமல்ல, நாட்டிலே ஆட்சியை தீர்மானிக்கின்ற அந்த இடத்திலே இருந்த கட்சியோடு பயணித்தவர்கள் நாங்கள். ஆனால் ஆட்சிகளையும் ஏனைய அதிகாரங்களையும் தக்க வைக்க தீர்மானங்களை எடுக்கின்றவர்களாக இருந்தார்களே தவிர மக்களுக்கு அதனால் எந்தவித பயனும் கிடைக்கின்ற ஒரு விடயங்களை அவர்கள் செய்யவில்லை. எனவே அதுகள் செய்யாததால் தான் இன்று அவர்களுக்கு எதிரான அரசியலை மக்கள் செய்திருக்கின்றார்கள். அவ்வாறான அந்த சந்தர்ப்பத்திலும் இன்று இந்த தலைமைத்துவத்தினுடன் நாங்கள் பயணிப்பதற்கு மக்கள் மத்தியிலே மிக தைரியமாக போகின்றோம். எந்த கூச்சமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக சென்று நாங்கள் பேசுவதற்கு, கதைப்பதற்கு, பணி செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக இந்த பிரதேச சபை 2 தடவைகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வசம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக 2 முறை எங்களுடைய சம்மாந்துறை சபை இந்த மாவட்டத்துக்கு இந்த கட்சி வந்த காலங்களில் இருந்து இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த மாவட்டத்திலே 27 பிரதேச சபையினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எடுத்தோம். சென்ற முறை 31 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இந்த அம்பாறை மாவட்டத்திலே கிடைத்தது. கல்முனை மாநகர சபையினுடைய தேர்தல் நடைபெறவில்லை. நடந்திருந்தால் அதிலும் நாங்கள் 8 ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இருந்திருக்கும். எனவே எதிர்வருகின்ற காலங்களில் சாய்ந்தமருதுக்கான தேர்தல் என்று கூறுகின்றார்கள், கல்முனைக்கான தேர்தல் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அந்த அதிகாரங்களை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது. இப்போது உங்களுக்கு தெரியும், முழுமையான ஆசனங்களை பெற்றால் அதிகாரத்தை பெறுவது என்பது மாத்திரம் அல்ல, ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு கூட இன்று தவிசாளராக அந்த அதிகாரங்களை கைப்பற்றுகின்ற அரசியலினுடைய அந்த செட்டப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவ்வாறுதான் சிலர் தவிசாளராகவும் உதவி தவிசாளராகவும் வருகின்ற அந்த வாய்ப்புகள் அந்த கட்சிகளுக்கு இப்போது கிடைத்திருக்கின்றது. எனவே நாங்கள் முழுமையாக மக்களுடைய மனதை வென்று இந்த ஊரினுடைய பிரதேசத்தினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். அது சம்பந்தமாக எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள் மிக திறம்பட வெளிவாரியாக பல விடயங்களை பேசியிருந்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த கட்சியின் மூலமாக கிடைத்த அந்த அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு இதையும் செய்ய முடியுமா என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கின்ற பாராளுமன்றம், இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த நாட்டினுடைய மக்களுக்கான விவசாயிகள் இன்றைக்கு படுகின்ற கஷ்டங்கள், ஏனே இன்று அந்த அரசாங்கத்தை தீர்மானிப்பதிலே பெரும் பங்கு வைத்தவர்கள் அரச உத்தியோகத்தர்கள். இன்று அந்த அரச உத்தியோகத்தருடைய நிலைமை என்ன, அவருடைய சம்பளங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை செலவுகள் என்ன? இன்று அரசாங்கமே கூறுகின்றது 13,000 சொச்ச ரூபாய்க்கு ஒரு மாதம் ஒரு மனிதன் வாழ முடியும் என்று. சிறு பிள்ளைக்கு டிப்பி பாக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு மேல 13,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது ஒரு வீட்டில். அவ்வாறான இந்த நொறுக்கு தீன்களை வீட்டில் உள்ள 2-3 பிள்ளைகளை ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டில் வாங்கி கொடுது. காலையிலே பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைக்கு கூட 200 ரூபாய்க்கு குறையாத நாங்கள் கை செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. அவ்வாறான ஒரு சூழலிலே 2வது வருடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் மூலம் எந்த விதமான சந்தோஷப்படக்கூடிய வகையில் இந்த மக்களுக்கு நாங்கள் அரசாங்கத்தின் மூலம் எதையும் செய்யவில்லை. எனவேதான் எங்களுடைய தலைமை பல வெளிநாட்டு தூதர் ஆலயங்கள், ஏனைய தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளை பெற்று பல அபிவிருத்திகளை, பாரிய அபிவிருத்திகளை செய்து அந்த கை இப்போது அள்ளி கொடுத்த கை இன்று கிள்ளி வழங்குகின்ற நிலைமைக்கு அரசியலில் சில செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இருந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு நாங்கள் அதையாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு படிகளாக நாங்கள் இன்று வரைக்கும் ஏறிக்கொண்டே இருக்கிறோம். இப்போதும் தலைவர் சில விடயங்களை காதுக்குள் சொன்னார். எதிர்வருகின்ற வாரம் கொழும்புக்கு வருகின்ற போது இன்னென்ன விடயங்களோடு கொழும்புக்கு வாருங்கள் என்று கூறுகின்ற ஒரு தலைமையாகத்தான் இருக்கின்றதே தவிர வேறு மக்களை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் கொண்ட ஒரு தலைமையாக நாங்கள் பார்க்கவில்லை. கொழும்புக்கு சென்றால் ஊருக்கு போய் இன்னென்ன பணிகளை செய்யுங்கள் என்பதும்
இங்க வந்தால் கொழும்புக்கு வரும்போது இதை கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்ற ஒரு தலைமைத்துவத்தின் கீழே இந்த மக்களை பற்றிய எந்த நேரமும் இந்த மக்களுடைய சிந்தனையாக இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவரோடு பயணிப்பது என்பது எங்களுக்கு கௌரவம் சந்தோஷமாக இருக்கின்ற அவ்வாறான ஒரு கட்சியிலே இன்று இணைய இருக்கின்ற இந்த அதிகாரத்தை பெறுகின்ற இந்த மக்களுக்கான பணிகளை செய்கின்ற இந்த கட்சியினுடைய கொள்கைகளை, இந்த தலைமைத்துவத்தினுடைய பண்புகளை, ஏனைய எங்களுடைய செயற்பாடுகளை மக்களிடத்திலே கொண்டு செல்வதும், இதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்துகின்ற இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருமாறு, இந்த தேவைகளை பெற்றுத் தருமாறு பணிக்கின்ற திணிக்கின்ற பதவிகள் தான் உங்களிடத்திலே வழங்கப்படுகின்றதை தவிர நீங்கள் வெறுமனே தேர்தல் காலங்களிலே எங்களை இங்கே இருப்பவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரு மனித இயந்திரமாக இந்த கட்சி ஒரு காலம் உங்களை பார்க்காது. நீங்கள் எல்லோரும் விரல் நீட்டி இங்கே மேலே இருப்பவர்களை அல்லது உங்களுக்கு மேலே உங்களை பணிக்கு கட்டளையிடுபவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடியவர்களை, இவ்வாறு இந்த கடமைகளை ஏன் செய்யவில்லை என்று கேட்கக்கூடிய மிக தைரியமானவர்களை, பொதுவாக அதிகமான இளைஞர்களை இந்த கட்சி எதிர்காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற அவாவோடு தான் பயணிக்கின்றது. அந்த அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன், இன்று ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் பிரிவில் இருக்கின்ற 25 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் இருக்கின்றவர்களுக்கான இளைஞர்களுடைய அமைப்பாளர்களாகவும் ஏனையவர்களுக்கான வட்டார ரீதியான அமைப்பாளர்களுக்கான அந்த நியமனங்களை இன்று எங்களுடைய கௌரவ தலைவர் அவருடைய கைகளினால் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இவ்வாறான இந்த பணிகளை நாங்கள் எதிர்காலங்களிலே இந்த மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அவாவோடும் தொடர்ந்தும் எமது கட்சியும் எமது தலைமையும் ஒரு எதிர்கட்சியோடு தான் பயணிக்கும் என்ற ஒரு உத்தரவாதம் இல்லை. எனவே எதிர் வருகின்ற காலங்களிலே நாட்டினுடைய நிலைமை, இந்த அரசியலிலே பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே மிக நீண்ட இடைவெளி எமது அரசியலிலே வெற்றிடமாக காணப்படுகின்ற அவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கான பணிகளை நாங்களே எடுத்து இந்த மக்களுடைய தேவைகளை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் ஒன்று சேர்ந்து இதற்கும் மேலதிகமான தேவைகளை பணிகளை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தியை கூறி இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கட்சியினுடைய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும், இன்று இந்த நியமனங்களை பெறுகின்ற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் ஒரு நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கின்ற இந்நிகழ்வின் கௌரவ அதிதி, கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், முன்னாள் நீண்டவூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் கௌரவ எம் தாஹிர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வின் முக்கிய கட்டத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். வட்டார அமைப்பாளர்கள், வட்டார இளைஞர் அமைப்பாளர்கள் மற்றும் பிரதேச மன்னிக்கவும், தொடர்ந்தும் எமது தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிஷாட் மதியுதீன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அவரை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வேண்டாம்மா, பேச முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஷாக்கு பாங் சொல்லி இதுக்கு முந்தி முடிஞ்ச எல்லாருமே மகரிபும் சொல்லணும், அதால நிறைய நேரம் நான் எடுக்கல. வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் அவர்கள், அடுத்த தாஹிர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அதே போல் எங்களுடைய பிரதேச சபை தவிசாளர் உட்பட சம்மாந்துறை தவிசாளர், அதே போல் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள், அதே போல் ஹைகமாண்ட் மெம்பர்ஸ், எங்களுடைய காதர் சார், எங்களுடைய கலில் முஸ்தபா அவர்கள், சஃபீஸ் அவர்கள், அதே போல் எங்களுடைய மாஹிர் அவர்கள், மனாஃப் அவர்கள், நௌஃபர் மௌலவி, ஜின்னா சார், அதே போல் இன்னும் எனக்கு முன்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக நான் பேர் சொல்லாவிட்டாலும் எங்களுடைய வெளியூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற சஜா, அதே போல் சபுர் ஆதம், அதே போல் எங்களுடைய ரியாஸ் அவர்கள், அதே போல் ஹமீட் உட்பட இன்னும் எங்களுடைய அம்ஜத் அவர்கள், ஜுசைல், அதே போல் மௌலவி, என்ன மௌலவி, நம்முடைய ஜலீல் மௌலவி அவர்கள், எங்களுடைய ஜாபீர் அவர்கள், அதே போல சோதரி ரிஃபாய், அதே போல சகோதரி உட்பட
எங்களுடைய ஏனைய எல்லோரையும் இந்த இடத்திலே கௌரவமாக உங்களுடைய கட்சியுடைய நீண்ட கால உறுப்பினர்கள் பலர் இருக்கிறீர்கள். உங்களுடைய மௌலை ஃபசால், அதே போல அசீம் அவர்கள் உட்பட உங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் ஷஹாப்தீன் உட்பட ஏனைய ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், இளைஞர்கள், உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நிறைய நேரம் பேசுவதற்கான நேரம் இல்லாவிட்டாலும் இன்று உங்களுக்கு தெரியும் நாட்டுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் பொருட்களுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. தாயிரம்பிட்ட கேட்டன், பெட்ரோலோட விலை கூடி இருக்குன்னு சொன்னேன். வியாபாரம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னார் பெட்ரோல் செட்டில். அப்போ என்ன காரணம்? விலை கூடுனா வியாபாரம் கூடி பணம் வர கூடுமா குறையுமா? கூடுமே. விலை கூடுறதால பெட்ரோல் விற்றா அல்லது டீசல் விற்றா கூடணும். ஆனால் பாவனையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கிறது. அதே போல அரிசி, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை பிரச்சனை இருக்கிறது. இது சம்பந்தமாக 2 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே சொல்ல வேண்டியவர்களிடத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு ஏன் இவர் அரசாங்கத்தை தாக்கி பேசுறது போதாது, ஏன் இன்னும் தாக்கி பேசுறது இல்லை என்ற ஒரு கேள்வியும் ஒரு சிலர் மத்தியிலே ஒரு சிலர் கண்டால் கேட்கிறார்கள். சில ஊடகவியலாளர்களும் கேட்பார்கள். ஒரு அரசாங்கத்தை 5 வருடத்துக்காக மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய இங்கு பேசிய கலீல் முஸ்தபா உட்பட எங்களுடைய எல்லா பேச்சாளர்களுடைய பேச்சிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், யாரென்று தெரியாதவர்களை வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு நாடு முழுக்க அனுப்பியிருக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய பழம்பெரும் அரசியல்வாதிகள் அவர்கள் கூட இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த மக்கள் வாக்களித்தார்கள். அந்த எதிர்பார்ப்போடு வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதனால் நாங்கள் ஒரு சிறுபான்மை கட்சி. நாங்கள் அடுத்த தேர்தலிலே ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வருவதற்காக அல்லது போட்டி போடுவதற்கான ஒரு கட்சியும் அல்ல, தலைமையும் அல்ல. நாம் யாரோ ஆட்சி அமைக்கின்ற பொழுது சில வேளைகளிலே அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து கடந்த காலங்களிலே செயல்பட்டிருக்கிறோம். அதே போல பெருந்தலைவர் அஷ்ரஃபாக இருக்கலாம், அதே போல வேறு சிறிய கட்சிகளாக இருக்கலாம், அவ்வாறான சப்போர்ட்டுகளை கொடுத்திருக்கிறார். அவ்வாறான நிலையில் நாம் எமது சமூகத்துடைய இருப்பு, பாதுகாப்பு, எங்களுடைய பொருளாதாரம், எமது கல்வி, எமது சுகாதாரம், எமது அத்தியாவசிய விஷயங்கள், அது சம்பந்தமான விடயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே தான் கண்ணும் கருத்துமாக கடந்த காலங்களிலே நாங்கள் அரசியலை செய்திருக்கிறோம். அந்த அரசாங்கங்களோடு பங்காளர்களாக எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த விஷயத்திலே அதிகமான கால நேரங்களை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான அகதிகளாக வந்த மக்களுடைய வீடுகள் மீண்டும் கட்டி கொடுக்கின்ற பணியை செய்திருக்கிறோம். அதே போல 70-80 பள்ளிவாசல்களை புலிகள் உடைத்தார்கள், மீண்டும் அதைவிட அழகான பள்ளிகளாக கட்டி கொடுக்கின்ற பணிகளை செய்திருக்கிறோம். வீடுகள் இருந்த இடம் காடுகளாக இருந்தது, அதை மீள புனரமைத்து எங்களுக்கு எதிராக எவ்வளோ குற்றச்சாட்டுகள், வழக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த கடமையை அந்த அரசாங்கங்கள், அது யாராக இருந்தாலும் அவர்களோடு பேசி அல்லது அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறோமே ஒழிய அவர்களை ஜனாதிபதியாக்கி அவர்கள் அனுபவிப்பதற்காக, அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக அல்லது அவர்கள் சார்ந்தவர்களுக்கு அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய சமூகத்தை கொண்டு போய் நாங்கள் மொத்தமாக வித்த வரலாறுகள் கிடையாது. எவ்வளவு காலம் அமைச்சர்களாக, ஒரு 10 வருடங்கள் நாங்கள் அமைச்சர்களாக இருந்த காலங்களிலே அது எந்த அளவுக்கு சமூகத்துக்கு, மக்களுக்கு, ஊருக்கு, பிரதேசத்துக்கு அல்லது நாம் சார்ந்த பிரதேச மக்களுக்கு, குறிப்பாக தாயிர் சேர்மனாக எங்களுடைய எம்பி அண்ட் சேர்மனாக இருக்கின்ற பொழுது அந்த பாடசாலையிலே, பெரிய பாடசாலையிலே அந்த பெரிய முகப்புக்காக பல லட்சங்களை கொடுத்தோம். அதே போல இந்த பிரதேச எல்லைக்குள்ள எத்தனையோ பணிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். அதே போல எங்கெங்கெல்லாம் என்ன செய்ய முடியும் எங்களுடைய புத்தளம் தாயிரம்பிக்கு தெரியும். அங்கே எவ்வளவு நல்ல பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று. இதை, இந்த அரசியல் அதிகாரத்தை, இந்த அமானிதத்தை ஒரு சமூக பணியாக, இறைவனிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக, இது ஒரு கடமையாக, இது இறைவனுடையக்காக செய்கின்ற ஒரு நல்ல அமலாக, நல்ல பணியாகத்தான் நமது கட்சி கடந்த காலங்களிலே செய்து வந்திருக்கிறது. பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சதி செய்கின்றவர்களாகவோ அல்லது இன்னொருவரை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முழு சமூகத்தையும் பலி கொடுக்கின்றவர்களாகவோ நாங்கள் செயல்பட வேண்டிய தேவைப்பாடு இல்லை என்பதுதான் என்னுடைய கணக்கு. ஒரு கட்டம் வருகின்ற பொழுது
ஒரு காலம் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஜனாதிபதியோடு இவர்கள் எங்களுக்கு செய்வதை விட, எமது சமூகத்துக்கு செய்வதை விட, அல்லது எமது பிரதேசத்துக்கு செய்வதை விட, அல்லது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இவர்களை விட அதிகமாக மற்றவர்கள் தரக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக, அந்த மக்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றவர்களோடு ஒப்பந்தங்களை செய்து அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக அல்லது பாராளுமன்றத்திலே பிரதமராக அல்லது ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு பக்கபலமாக வருவது ஒரு கட்சியுடைய கடமையாக இருக்கின்றது. எனவேதான் இன்று ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், பாஸ்கிரிதா சம்பவம். அந்த குற்றம் இழைத்தவர்கள் எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் குண்டுகளை வைத்தார்கள். இவ்வளவு பெரிய குண்டுகளை விடுதலை புலிகளுடைய காலத்தில் கூட 30 வருடங்களாக பயங்கரவாதம் இருந்த பொழுது, எமது சகோதரர் காத்தாங்குடியிலே பள்ளிக்குள்ளே சுட்டுக் கொண்டப்பட்ட பொழுது, 1 லட்சம் மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்ட பொழுது, 600 போலீசார் நிற்க வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது, அதே போல எத்தனையோ அநியாயங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்த பொழுது, இவ்வாறு குண்டுகளை கட்டிக்கொண்டு பாயாத எமது சமூக இளைஞர்கள் எங்கேயோ ஒரு நாட்டிலே நடந்த ஒரு குண்டுவெடிப்புக்காக, எங்கோ ஒரு பள்ளிவாசலில் நடந்த குண்டுவெடிப்புக்காக அதற்காக பழி தீர்க்கிறோம் என்று இந்த நாட்டிலே அவர்கள் குண்டுகளை வைத்துக் கொண்டு இவ்வாறான பெரிய அழிவை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவார்களாக இருந்தால், அதுவும் சாதாரணமானவர்கள், நமது கிராம சூழலிலே படித்தவர்கள் அல்ல, கொழும்பிலே பெரிய பெரிய பாடசாலைகளிலே, இன்டர்நேஷனல் ஸ்கூல்களிலே, வெளிநாட்டிலே சென்று டிகிரிகளை முடித்தவர்கள், ஆஸ்திரேலியாவிலே, லண்டனிலே போய் படித்தவர்கள், தொழில் செய்தவர்கள், இந்த நாட்டிலே பிரபலமான வியாபாரிகள், இந்த நாட்டிலே சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதாவது நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, அதற்கு முன்னர் GLPS அமைச்சராக இருக்கின்ற பொழுது, இன்னொரு என்ன பலர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, கைத்தொழில் அமைச்சினால் அவார்ட்ஸ் வழங்குகின்ற பொழுது முதன்மை அவார்ட்ஸை பெற்றவர்கள். இவ்வாறானவர்கள் இந்த குண்டுகளை கொண்டு போய் கட்டிக்கொண்டு இறந்தார்கள் என்பது இன்று வரை எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக, ஒரு சந்தேகமாக, இதற்கு பின்னால் என்ன இருந்தது, யார் இருந்தது, எவர்கள் இருந்தார்கள், ஏன் இதை செய்தார்கள், இதனுடைய பாதிப்பை அவர்கள் உணரவில்லையா? எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய மக்களுடைய சமூகம் இன்று நாங்கள், அதாவது வன்னியிலோ மட்டக்களப்பிலோ அம்பாறையில் மாத்திரம் எனது சமூகம் இல்லை, பறந்து சிதறி வாழ்ந்தார்கள். அந்த சுதந்திரத்துக்கு பிறகு நாடு 2ஆக பிரியப்பட வேண்டும் என்று ஒரு போராட்ட உணர்வு ஏற்படுத்தப்பட்ட பொழுது சேர் ராசிக் ஃபரீத் போன்ற அன்றிருந்த தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லை, நாம் தமிழர்களோடும் சேர்ந்து வாழ விரும்புகிறோம், சிங்களவர்களோடும் சேர்ந்து வாழ விரும்புகிறோம், எந்த பிரிவினைக்கும் நாங்கள் சப்போர்ட் அல்ல. ஏன் 3/2 பகுதி மக்கள் வடகிழக்குக்கு வெளியே வாழுகிறார்கள், 1/3 பகுதி மக்கள் தான் வடகிழக்கே வாழுகிறார்கள் என்று அன்றிருந்த மூத்த தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். அதனுடைய அவர்களுடைய முடிவுகள் தான் எம்மை ஓரளவு எமது பொருளாதாரம், எமது இருப்பு, எமது கல்வி, எமது பாதுகாப்பு, எமது இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்தது. இல்லை என்றால் வடக்கிலே தமிழ் மக்கள் எங்களை சந்தேகத்தோடு பார்த்திருப்பார்கள், கிழக்கு, அதாவது வடக்கு கிழக்கிலே, அதே போல வடகிழக்குக்கு வெளியே சிங்கள மக்கள் சந்தேகத்தோடு பார்த்தால் எம்மால் வாழ்ந்திருக்க முடியுமா? எம்மால் முகம் கொடுத்திருக்க முடியுமா? அவ்வாறான ஒரு காலகட்டத்திலே ஒரு நடுநிலை சமூகமாக 1000 வருடங்கள் பழைவாய்ந்த சமூகம் எந்த ஒரு கட்டத்திலும், அது மன்னராட்சியாக இருந்தால் என்ன, அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளுடைய காலங்களாக இருக்கலாம், அல்லது அதன் பின்னர் உள்ள காலமாக இருக்கலாம், எந்த காலகட்டத்திலும் பயங்கரவாதத்தை கையிலே எடுக்காத ஒரு சமூகம் குண்டுகளை கட்டிக்கொண்டு, அதுவும் சர்ச்சுக்குள்ளே, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே, ஏற்கனவே நான் சொன்ன அவ்வளவு தரமானவர்கள் அல்லது அவ்வளவு படித்தவர்கள் அல்லது இந்த மார்க்கத்தை சற்று கொஞ்சம் அறகுறையாக விளங்கியவர்கள் ஒரு சிலருக்கு தலைமை தாங்கினாலும் அதன் பின்னால் சென்றவர்களை பார்க்கின்ற பொழுது பெரிய ஆச்சரியமான வினாக்கள் எங்களுக்கு முன்னால் இருந்தது. அதனால் அந்த துன்பத்தின், அந்த குண்டுவெடிப்புடைய விளைவு, பாதிப்பு எம்மை நிறைய பாதிக்க ஏற்படும். வீடுகளுக்குள்ளே கத்திகளை வைக்க முடியாத நிலை, வீடுகளுக்குள்ளே நாய்களை கொண்டு வந்து சோதித்தார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே நாய்களை கொண்டு வந்தார்கள். பள்ளிவாசல் உலமாக்கள் மாத்திரமல்ல, இளைஞர்களை, மாணவர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை, வியாபாரிகளை, எத்தனை பேர் பெரிய துன்பகரமான வாழ்வை அனுபவிக்க வேண்டிய துர்ப்பாக்கி நிலைக்கு இந்த சமூகம் ஆளானது. அதே போலதான் கத்தோலிக்க உயிர்கள், கத்தோலிக்க சமூகத்துடைய உயிர்கள் அநியாயமாக ஒரு சர்ச்சுக்கு, ஒரு மதக்கடமைக்கு சென்றவர்கள், ஒரு பெரிய ஏதாவது வேறு தேவைக்கு சென்றவர்கள் அல்ல, மதக்கடமைக்கு சென்றவர்கள். நாங்கள் மதக்கடமைக்காக தாஜ்யத்திலே தொழுவதற்காக அல்லது சுபவுக்கு தொழுவதற்காக, லுகருக்கு தொழுவதற்காக செல்லுகின்ற பொழுது எமக்கு ஒரு அநியாயம் நடந்தால் இவ்வளவு நாம், நமது பிள்ளைகள், நமது குடும்பம், நமது உறவு பரம்பரையாக கவலைப்படுவார். அதே போலதான் அந்த கத்தோலிக்க சமூகமும் இதன் பெரிய பாதிப்பை அடைந்தும்
வைரம் வைக்காமல் சமூகத்தின் மீது இதன் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருந்து இயக்கி இருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த ஒரு சமூகம், இவ்வாறு இதுவரையும் செய்யாத சமூகம், அவ்வாறு ஜெயிப்புடைய பயங்கரவாத காலமாக இருக்கலாம் அல்லது புலிகளுடைய காலமாக இருக்கலாம், இவ்வாறான இக்கட்டான நிலையில் கூட பயங்கரவாதத்தை கையில் எடுக்காத சமூகம் இதை செய்திருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று கார்டினல் அவர்கள் அறிவிக்க அந்த கத்தோலிக்க சமூகம் அதை ஏற்று இந்த சமூகத்தின் மீது எந்த ஒரு அம்பையும் எய்யாமல் பொறுமை காத்ததை நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் அந்த கத்தோலிக்க சமூகத்தின் மீது நன்றி பாராட்ட வேண்டிய சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அந்த கட்டத்தின் அதாவது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி இனவாதத்தின் உச்சத்தை, அதாவது பன்சலைகளின் ஊடாக வாக்குகளை சேகரித்து மீண்டும் ஜனாதிபதியாக வந்தவர், அவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா இனவாத சக்திகளும் ஒன்று சேர்ந்து வந்தவர். இந்த நாட்டிலே 5 வருடங்கள் மக்கள் ஆணை கொடுத்தும் 2 வருடங்களுக்கு மேலாக இருக்க முடியாமல் ஓடிய அவரும் ஏதோ இதிலே சம்பந்தம் என்பதற்காகத்தான் அவரின் மீது வெளிநாட்டு பயணத்தடை விதித்திருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த இனவாத சக்திகள் எல்லாம் மீண்டும் அதாவது பாதைக்கு வந்து ஆர்ப்பாட்டம், சத்தியாகிரகம் என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது அது நாடு முழுக்க பன்சலையில் ஊடாக அங்கு இங்கு எல்லாம் இனவாத பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எமது சிறுபான்மை தலைமைகள் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இந்த மாதிரியான வேளையிலே அரசாங்கத்தின் மீது நமக்கு தவறான எண்ணங்கள் இருக்கலாம், அல்லது இந்த அரசாங்கத்துடைய விலை ஏற்றம் நமக்கு பெரிய பாதிப்பாக இருக்கலாம். எல்லாவற்றையும் விட இந்த விஷயத்திலே அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் அல்லது இவ்வாறான விஷயங்களிலே அவர்களுக்கு ஒரு ஆதரவாக அல்லது நாங்கள் நடுநிலை பேணுகின்றவர்களாக அல்லது இந்த விசாரணையை குழப்பதற்கு சதி செய்கின்ற இனவாத சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அந்த சக்தி இந்த சிறுபான்மை தலைமையிற்கு நிச்சயமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நான் நிறைய பேச விரும்பவில்லை. இன்று நமது கட்சியிலே இணைந்து அல்லது செயலாற்ற வந்திருக்கின்ற உங்களுக்கு ஒன்றே நான் சொல்ல விரும்புகின்றேன். இது ஒரு சமூக பணியாக நினைத்து முன்வாருங்கள். இந்த பயணம் அதாவது ஒரு சமூகவாதியாக, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத் அல்லது ஜமாத் இஸ்லாம் இவ்வாறு பல மார்க்க அமைப்புகள் இருக்கிறார். அதே போல பல YMMA போன்ற பல சமூக அமைப்புகள் இருக்கிறார்கள். அதே போலதான் மார்க்க விஷயம், சமூக விஷயம், அதே போல கல்வி சார்ந்த விஷயம், இளைஞர்களுடைய விளையாட்டு சார்ந்த விஷயம், எமது சமூகத்துடைய பொருளாதார வியாபாரம் சார்ந்த விஷயம், அதே போல சமூகத்துக்கு, ஊருக்கு, அந்த பிரதேசத்துக்கு ஆற்ற வேண்டிய மக்கள் பணி, எல்லாவற்றையும் சேர்த்ததாக ஒட்டுமொத்த அந்த பணியை செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களாக அல்லது அரசியல் செய்கின்றவர்களாக அல்லது இந்த கட்சியிலே இணைகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு சிலரை போல ஏதோ ஒரு பதவியை பெறுவதற்காக அல்லது ஏதோ ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக அல்லது ஒரு ஏதாவது இதனால் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு சுயநல போக்கிலே யாராவது இந்த கட்சிக்குள்ளே வருவார்களாக இருந்தால் கொஞ்ச காலத்தில் இந்த கட்சியை விட்டு போக வேண்டிய நிலைதான் வரும். யாரிடத்திலே சமூக உணர்வு இருக்கிறதோ அந்த மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு அல்லது அந்த பிரதேச மக்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு அல்லது நான் ஏற்கனவே சொன்ன அவ்வாறான விஷயங்களிலே நான் என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும், நான் ஒரு சமூகவாதியாக இருக்க வேண்டும், நான் உதவி செய்ய வேண்டும், இந்த மக்களின் மீது நமக்கு உண்மையான இரக்கம் இருக்க வேண்டும், அந்த மக்கள் அதாவது இந்த பிரதேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எங்களுடைய சேர்மன் இடத்திலே போய் அங்கு அந்த பிரதேசத்திலே வட்டாரத்திலே செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டும், MP இடத்திலே போய் சொல்ல வேண்டும், அல்லது MP-யின் ஊடாக பாராளுமன்றத்திலே பேச வைக்க வேண்டும், அல்லது ஆட்சியாளருக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு நல்ல உணர்வோடு வருகின்ற பொழுது எங்களுடைய இந்த அந்த பணிக்கான நன்மைகள் நிச்சயமாக, சமூக பணிக்கான நன்மைகள் இந்த அமைப்பாளர்களுக்கோ அல்லது வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான நல்ல பணிகளை செய்கின்ற பொழுது, நாம் அதற்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்கின்ற பொழுது, அந்த பணிகளை தலைவர் செய்தாலும் சரி, MP செய்தாலும் சரி, சேர்மன் செய்தாலும் சரி, எங்களுடைய மந்திரிமார் செய்தாலும் சரி, அந்த நன்மைகள் உங்களை வந்து சேரும். எனவே நல்லதொரு டீம் எங்களிடத்திலே இந்த நின்றூரிலே இருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செயலாளர் ஜின்னாசர் இங்கு இருக்கிறார். எனவே அவரோடு சேர்ந்த ஒரு அணி, இந்த அவரை உருவாக்குவதற்காக பாடுபட்ட பலர் இங்கு இருக்கிறீர்கள். எல்லாரையும் நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம்.
நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கும். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய பேரிலே கட்டப்பட்ட கட்டிடம் எங்களுடைய ஹசன் அலி எம்பியை நான் காணுகின்ற பொழுது என்னிடத்திலே சொன்னார், இதை முடியுமாக இருந்தால் இதை செய்யுங்கள், இதை முடித்து கொடுங்கள், என்னால் முடிந்த அதை என்னுடைய காலத்தில் நான் செய்திருக்கிறேன் என்று நானும் தாயிர் எம்பியும் ஒரு முறை அன்சில் அவர்களும் இருந்த பொழுது எங்களுக்கு சொன்னார். என்னுடைய மனதிலே இருந்தது. அண்மையிலே இந்த ஜனாதிபதியை சந்தித்து நானும் எங்களுடைய தாயிர் எம்பியும் முத்து முகமது எம்பி அவர்களும் போய் சொன்னோம். 2 கிழமை தான் இருந்தது பட்ஜெட்டுக்கு. அவர் சொன்னார், அறகுறை கட்டடங்கள் 2000 இருக்கிறது, எப்படி நான் அதை கட்டி முடிப்பது என்று சொன்னார். நான் சொன்னேன், 2000தோடு இதை ஒப்பிடாதீர்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு தலைவராக இருந்து மரணித்த அவருடைய பெயரிலே கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இது. எனவே நீங்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த மாவட்டத்திலே அதிகபட்ச முஸ்லிம் வாக்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த மக்கள் எல்லாம் ஆக குறைந்தது உங்களுக்கு வாக்களித்த மக்களும் சந்தோஷப்படுவார்கள், வாக்களிக்காத மக்களும் சந்தோஷப்படுகின்ற ஒரு பணியாக இது அமையும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதை தாருங்கள் என்று வாங்கி அவருடைய போலீசாரிடத்திலே கொடுத்து நாளை எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு பட்ஜெட் 2 கிழமையிலே வாசிக்கப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 300 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது நான் அவருக்கு முன்னால் இருந்த பொழுது என்னை கடைக்கண்ணால் பார்த்து இந்த விஷயத்தை வாய்த்து கொண்டு சென்றார். எனவே இதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. இது அவர்களுடைய அரசாங்கம் தான் செய்திருக்கிறது. இதை விரும்பினால் இதை செய்ய வேண்டாம் என்று ஆதம்பாவாமியால் தடுத்திருக்க முடியும். எனவே இதுக்குரிய முழு பெனிஃபிட்டும் அந்த என்பிபி அரசாங்கத்துக்கு போவதிலே எந்த எதிர்ப்பும் நாங்கள் காட்டவில்லை. அவர்களுடைய அரசாங்கத்துடைய ஜனாதிபதியிடத்திலே தான் நாங்கள் போய் கேட்டோம், அவர்கள் தான் செய்தார்கள். சேர்மன் அவர்கள் எங்களுடைய மெம்பர்மார் எல்லாருமாக சேர்ந்து பூரண ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அதை செய்வதற்காக. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எம்பியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தந்தீர்கள், ஒரு சபையை இன்று தந்திருக்கிறீர்கள். அதுக்குரிய கடமையை இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது என்பதை இறைவனை சாட்சியாக வைத்து நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே அன்பு சகோதரர்களே, அதே போல இன்னும் பல விஷயங்களை நாங்கள் திட்டமிடுகிறோம். ஒரு அமைச்சராக அல்லது அரசாங்கத்தின் பங்காளியாக நாங்கள் இருந்திருந்தால் நிறைய விஷயங்களை மிக வேகமாக செய்திருக்கலாம். என்றாலும் எங்களால் முடிந்ததை எதிர்காலத்திலே ஒரு எதிர்க்கட்சி எம்பியாக இருந்து கொண்டு எதை செய்யலாம், எவ்வாறு செய்யலாம் என்று நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் இன்னும் வேகமாக பல நல்ல பணிகளை செய்வதற்கு காலம் இடம் கொடுக்கும். எனவே இந்த இளைஞர்களிடத்தில் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, எங்களுடைய எம்பி மெம்பர்மார், நான் இங்கு இருக்கின்ற இந்த மெம்பர்மாரை நான் பாராட்ட வேண்டும். விலை போகாதவர்கள், கௌரவமானவர்கள் இந்த மெம்பர்மார். ஏனென்றால் என்னிடத்தில் கூட முஸ்லிம் காங்கிரஸ் சார்பானவர்கள் சொன்னார்கள், பிரியாசாதம் அல்லாத வேறொருவரை நாங்கள் சேர்மனாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று சொன்னார். எங்களுடைய கட்சியிலே யாரையாவது சேர்மனாக ஆக்குவதாக இருந்தால் இங்கு இருக்கின்ற ஒரு சிலருடைய பேரை கூட என்னிடத்திலே சொன்னார். என்றாலும் கட்சி என்ற அடிப்படையில் எங்களுடைய எந்த மெம்பருக்கும் அவ்வாறான ஆசை வரவில்லை. ஆசை இல்லாமல் அல்ல, சேர்மனாக கொடுத்தால் அழகாக செய்வார்கள். ஆனால் கட்சியுடைய தலைமையும் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியும் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நேர்மையான உணர்வுள்ளவர்கள் தான் இந்த ஒரு பிரதேச சபையில் இருக்கின்ற எங்களுடைய மெம்பர்கள் என்பதை நான் மிகவும் கௌரவத்தோடு இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டிக்கொண்டு, அதே போல எங்களுடைய சேர்மன் அவர்களும் ஒரு கற்றவர், ஒரு சமூக உணர்வுள்ளவர். அவர் சேர்மனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தலைமையும் கட்சியும் நம்முடைய ஆதரவாளர்களும், ஏனென்றால் நாங்கள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அதுவும் ஒரு கல்விமானிடத்தில் இதை கொடுத்து இந்த ஊரை எல்லா துறையிலும் முன்னேற்ற வேண்டும் என்று எமது எம்பி பாடுபட்டார், யோசித்தார், சிந்தித்தார். அவருடைய நல்ல நண்பர் தான் எங்களுடைய அஸ்வர் ஜேபி. அவருக்கு சொன்னோம், நாங்கள் கடைசி வருஷத்தை தருகிறோம் என்று எழுதி கொடுத்தோம். என்றாலும் அது பெற்ற கவலை எங்களுக்கு. அதை நான் கதைத்து இந்த இடத்திலே சொல்ல விரும்பவில்லை. என்றாலும் சேர்மன் அவர்கள் அவங்களிடத்தில் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது, மாதத்துக்கு ஒருமுறை இன்று நியமிக்கின்ற இந்த இளைஞர்களோடும் அதே போல எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் சேர்த்து மாதத்துக்கு ஒருமுறை இந்த சபை ஏரியாக்களில் இருக்கின்ற குறைநிறைகளை அறிந்து உங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். அதே போல எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் எங்களுடைய சேர்மனும் அதாவது எவ்வாறு அவரை உருவாக்குவதற்காக எவ்வாறு நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீர்களோ அதே போல ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொருவர் பொறுப்பாக பிரிந்து இந்த பிரதேசத்திலே, இந்த மாவட்ட
மாவட்டத்திலே இந்த நாட்டிலே ஒரு நல்ல சபை, இந்த நிந்தவூர் சபை என்ற பெயரை நீங்கள் எடுத்து இந்த ஒரு சவால் மிகுந்த நிலையிலே நாங்கள் இந்த சபையை பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியுடைய தலைமை, ஒரு கட்சியுடைய அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஊரிலே சபையே வேண்டாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வர பார்த்த பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் அதற்கு பின்னால் தியாகங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த சபையுடைய செயல்பாடுகள் பலபடி மேலாக ஏனைய சபைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் கூறி, என்று பதவி பெறுகின்ற உறுப்பினர்கள் நீங்கள் சில வேளைகளில் அல்லாஹ் நாடினால் இந்த பாராளுமன்றம் வரை, பிரதேச சபை, நகர அதாவது மாகாண சபை, பாராளுமன்றம் வரை செல்ல முடியும். சில வேளை அமைச்சராக வர முடியும். சில வேளை அல்லாஹ் நாடினால் இந்த கட்சியுடைய தலைவராக கூட வர முடியும். எனவே எல்லா வகையான சந்தர்ப்பங்களும் இந்த கட்சியில் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு துடிப்போடு, சமூக உணர்வோடு, நான் ஏற்கனவே சொன்னதை போல செயல்படுங்கள் என்று அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இஸ்லாம். இதுவரை நேரமும் உங்கள் முன்னால் ஒரு திரகாத்திரமான உரையினை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கின்ற எமது தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், என்னால் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பினை ஏற்றிய வேளையில் வருகின்றிருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்வீட உறுப்பினர், அட்டாளைச்சேரி பிரதேச சபையினுடைய முன்னாள் உதவி தவிசாளர் MSM ஜௌஃபர் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக எமது தேசிய தலைமைக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு சின்னம் வழங்குகின்ற வைபவம் தற்போது ஆரம்பமாகின்றது. இதனை வழங்கி வைக்க நான் அன்போடு அழைப்பது எமது இந்த ஒரு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மற்றும் அட்டாளைச்சேனை பிரதேச சபையினுடைய உறுப்பினர் சிராஜ் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தற்போது எமது தேசிய தலைமை சிறுபான்மை சமூகத்தின் பெரும்பான்மை குரலுக்கு சொந்தக்காரர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எனும் மக்களுடைய கட்சிக்கு சொந்தக்காரர் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு நினைவு சின்னம் மற்றும் பொன்னாடை வழங்குகின்ற வைபவம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி. எமது இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான கட்டத்தை அனைவரும் எட்டியிருக்கின்றோம். வட்டார அமைப்பாளர்கள், வட்டார இளைஞர் அமைப்பாளர்கள் மற்றும் பிரதேச இளைஞர் அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் எமது தேசிய தலைவர் அவர்களின் கைகளினால் தற்போது வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. அவரோடு இணைந்து ஏனைய அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நியமன கடிதம் வழங்குகின்ற வைபவத்துக்கு எமது தேசிய தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் அவர்களை முன்னழைக்கின்றேன். அவரோடு இணைந்து எமது கட்சியினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய கட்சியினுடைய உயர்வீட உறுப்பினர்கள் அனைவரையும் முன்னழைக்கின்றேன். மாந்தோட்டம் வார்டு
Adam Baba Nawaz, Board Organizer. Muhammad Farooq Adil Muhammad Inaz, Ward Youth Organizer. Nawaz Muhammad Nadir, Division Youth Organizer, Division number 4. Muhammad Yaqub Muhammad Infas, Division Youth Organizer, Division number 16. Muhammad Jamil Muhammad Faizan, Division Youth Organizer, Division number 24. Meeranagar Ward, Ali Abdul Majid Muhammad Riyad, Ward Organizer. Abu Tahir Muhammad Nuzaik, Ward Youth Organizer. Aliyar Abdullah Atif, Division Youth Organizer, Division number 1. Sayyid Mustafa Sayyid Atif, Division Youth Organizer, Division number 11. Wandiyar Ward, Adam Lembe, Riyaz Adam, Ward Organizer. Farooq Muhammad Rizad, Ward Youth Organizer. Kudus Muhammad Sarfan, Division Youth Organizer, Division number 2. Rahim Abdullah Nusaif, Division Youth Organizer, Division number 12. Muhammad Ashraf Akshan, Division Youth Organizer, Division number 13. Central Ward, Muhammad Jazuli Muhammad Juzail, Ward Organizer. Amir Muhammad Akshan, Ward Youth Organizer. Muhammad Ismail Muhammad Ilham, Division Youth Organizer, Division number 3. Abdul Karim Muhammad Fasmir, Division Youth Organizer, Division number 14. Muhammad Kabir Muhammad Munsid, Division Youth Organizer, Division number 15. Pudinagar Ward, Kutubuddin Muhammad Jeli, Ward Organizer. Jalil Muhammad Habab, Board Youth Organizer. Yaqub Samid Ahmad, Division Youth Organizer, Division number 5. Tawfiq
Mufti Qiyamul Anshif Ahmad, Division Youth Organizer, Division number 17. Relative Award, Muhammad Qasim Muhammad Rifai, Ward Organizer. Abdul Jabbar Muhammad Atif, Ward Youth Organizer. Shahjahan Muhammad Hamdan, Division Youth Organizer, Division number 6. Mubarak Firnas Ahmad, Division Youth Organizer, Division number 19. Muhammad Nafis Ahmad, Division Youth Organizer, Division number 25. Mustafa Murawad, Harun Amjad Ali, Ward Organizer. Farid Al Fanous, Ward Youth Organizer. Yusuf Libby Shafi Ahmad, Division Youth Organizer, Division number 7. Abdul Riaz Rimshid Ahmad, Division Youth Organizer, Division number 8. Muhammad Anwar Muhammad Mishal, Junaidi Muhammad Muhammad Anwar Muhammad Mishal, Division Organizer, Division 20. Junaidin Muhammad Makarim, Division Youth Organizer, Division 21. Arasadi Nagar Ward, Ismail Abi Muhammad Jabir, Ward Organizer. Yusuf Muhammad Ismail, Ward Youth Organizer. Abdul Rauf Riflas Ahmad, Division Youth Organizer, Division number 9. Rajini Khan, Division Youth Organizer, Division number 10. Muhammad Tambi Muhammad Rimzan, Division Youth Organizer, Division number 22. Abdin Abdul Asri, Division Youth Organizer, Division number 23. கௌரவ பதவி பெற்ற உறுப்பினர்களுக்கான அறிவிப்பு ஒன்று. கட்சியினுடைய இந்த பதவி பெற்ற உறுப்பினர்களுக்கான புதிய திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதாவது ஆன்லைன் உறுப்பினர்களை ஆன்லைனில் உள்வாங்கக்கூடிய ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். மிக விரைவில் அது தொடர்பான ஒரு உத்தியோகபூர்வ ஆரம்பத்தை எங்கள் கௌரவ தலைவர் அவர்கள் செய்ய இருக்கிறார். அதன் பின்பாடு ஒவ்வொருவருக்குமான ஒவ்வொரு வாரம் ஒரு அறிமுகம் செய்யப்படும். அதற்கேற்றாமல் உறுப்பினர்களை இணைக்கும் ஒரு செயற்பாடாக இது அமையும். இது தொடர்பான தெளிவான விளக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விவரத்தில் அது இருக்கின்றது. அதை கொஞ்சம் வாசித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அமைப்பாளர் ஊடாக செய்து கொள்ளுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
வட்டார அமைப்பாளர், வட்டார இளைஞர் அமைப்பாளர் மற்றும் பிரதேச இளைஞர் அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கி கௌரவித்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வியுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றோம். பதவி பிரமாணம் பெற்ற அனைவரையும் சற்று முன்னர் வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.